வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25/10/2025 இன்றைக்கி வந்து என்ன கிழமை? சனிக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார பலன்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்கும், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரொடிக்ஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த நாள் எப்படி உங்களுக்கு லைஃப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கிறனால, ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு சில நாளைக்கு உங்களுக்கு மன சங்கடமாக இருக்கும், ஒரு சில நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு சில நாளைக்கு ரொம்ப துக்கமாக இருப்பீங்க, ஒரு சில நாளைக்கு ரொம்ப அதிகமாக பண புழக்க வழக்கம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த கிரகங்கள் சஞ்சாரிக்கக்கூடிய அதாவது உங்களுடைய சந்திரன் வந்து பயணிக்கக்கூடிய திசையை பொறுத்து தான் உங்களுக்கு அது மாறுபடும். சரியா? இப்போ சந்திரன் தான் மனோகாரகன், சந்திரன் தான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய, ஏன்னா அவர் தான் வந்து இடைவிடாமல் பயணித்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் தான். சந்திரனை பேச வச்சு தான் இந்த வேத ஜோதிடமே இயங்குது. சந்திரனும் சூரியனும் பேச வச்சு தான், ஏன்னா சந்திரன் எங்கே நிற்கிதோ அதை வச்சு ராசி கண்டுபிடிக்கிறாங்க, சூரியன் எங்கே நிற்கிதோ அதை வச்சு தான் லக்கணம் கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? லக்கணம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் சூரியன் எங்கே நிற்கிறாரோ அங்கே தான் உங்களுக்கு லக்கணமாக மாறும். சரிங்களா? அது மாதிரி தான் நமக்கு வேத ஜோதிடத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. சூரியன் சந்திரன் இது ரெண்டையுமே பேசிக்காக வச்சு தான் இந்த கான்செப்டையும் நமக்கு ஜாதகம் ஜோதிடம்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்போ வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுவோம் அப்படின்னா அந்த கோச்சார கிரகங்களை தான் முடிவு பண்ணும். அந்த வகையில் இன்றைக்கி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான சனிக்கிழமை நாளுடைய பலன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் இளம் ஊதா நிறம். சரிங்களா? பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகும், அதே மாதிரி கனிவு வேண்டும் நாளாகும், அதாவது கொஞ்சம் கனிவோடு பேசக்கூடிய நாளாகும், முடிவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? இது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகள் வந்து மீண்டும் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சுகளில் கனிவு தேவைப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே மாதிரி அதிகாரி இடத்துல கொஞ்சம் சிறு சிறு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் புதிய முடிவுகள் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பொறுப்பு அதிகரிக்க வேண்டிய நாளாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏனாதாரம் நீங்கள் செயல்படாமல் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுறது நல்லது. எல்லா விஷயத்துலையுமே உங்களுடைய கவனக்குறைவு இன்றைக்கி நிறையா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் இளம் ஊதா நிறம். ஊதாம் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாளுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் ஊதா நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 7+5 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் ஊதா நிறம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறம். சரிங்களா? ஆதரவு மேம்படும் நாளாகவும், மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி துணைவருடைய வழிமுறைகள் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது. மேம்பட்ட வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டான நாளாகும். வியாபாரத்தில் மாறுபாடுகள் அணுகுமுறைகளை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மனதில் இருந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் மேம்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய நாளாகவும் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வந்து இளம் பச்சை நிறம். சரிங்களா? ஆமாம், இளம் பச்சை தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 6, 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம். சிந்தித்து செயல்படுறது நல்லது. அதே புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மனதில் புதிய எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நாளாகவும், வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுறது நல்லது. கடன் தொல்லைகள் ஓரளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் பற்றி புரிதல் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பாராத சில வரவுகள் கையிருப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அணுகுமுறைகள் சிலவற்றை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டான நாளாகும். அன்பும் பாசமும் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் வந்து சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8+1ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் வந்து சாம்பல் நிறம். சந்தோஷமான நாளாகும். அதே மாதிரி புரிதல் உண்டான நாளாகும், ஆர்வம் பிறக்கும் நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கும். மனதில் இருந்த தயக்கங்கள் ஆதரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி கட்டுப்பாடான இருக்க வேண்டிய நாளாகவும், அதே மாதிரி வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வணிக நடவடிக்கைகளில் லாபம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாத்திரைகள் தாண்டி
யாத்திரிகை வந்து பயணம் செய்கிறதுக்கு, அதாவது யாத்திரை பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்பனை வளம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் தனம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசைத்திற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பல் நிறம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். சரியா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 1 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, ராசியான நிறம் சாம்பல் நிறம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் வியாபாரம் உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் சுபகாரிய செயல்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது. வண்டி வாகனங்கள் பராமரிப்பும் பணிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உதவிகள், அதாவது உங்களுக்கு உற்றார் உறவினுடைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகளும் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓரளவுக்கு குறைந்த எதிலும் நிதானித்து செயல்படுவது நல்லது. கவனத்தோடு செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உங்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜெயம் நிறைந்த நாளாகவும் கொஞ்சம் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்குது. ஒரு சில சூழ்ச்சிகளில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உறவினர்கள் வழியில். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 8ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். கொஞ்சம் உறவினர்களால் உங்களுக்கு கொஞ்சம் தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியான நிறம் வந்து இளம் நீல நிறம். சரிங்களா, ஆதரவான நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் துரிதமான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தைரியமான சில முடிவுகள் எடுப்பீர்கள். உடன் பிறந்தவருடைய ஆதரவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. துணைவருடைய வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெற்றோர் வழியில் ஆதரவுகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நவீன பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் செயல்பாடுகளை துரிதப்படுத்தக்கூடிய நாளாகவும் நன்மை நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் இளம் நீல நிறம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3 + 8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியான நிறம் பொன்னிறம். சிந்தித்து செயல்படவும் அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி சிந்தனை மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி முன்கோப்பத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவிக்கு இடையே யோசித்து பொறுமையோடு செயல்படக்கூடிய திட்டங்களை தீட்டுவது நல்லது. அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் மீது வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சிந்தித்து முடிவு எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு மேம்பட்ட பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்பம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் எது செஞ்சாலும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒத்துழைத்து நீங்கள் செய்யும்போது இன்னும் கூட கொஞ்சம் மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியா, அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியான நிறம் பொன்னிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 4 + 8 தாய் வழியில் அன்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுலேயும் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடுகள் முயற்சிகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம். ஒத்துழைப்புகள் நல்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவர்களுடைய ஒத்துழைப்புகள் செயல்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடைய அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் மேன்மை உண்டான நாளாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நல்ல பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அரசு சார்ந்த காரியங்கள் அலைச்சல்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்பு அணுகு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார்வையினுடைய வருகைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். சரியா, உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் சிவப்பு நிறம். ஒத்துழைப்புகள் நல்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5 3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, ராசியான நிறம் பச்சை நிறம். சரிங்களா, ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஒத்துழைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் லாபம் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் மனம் விட்டு பேசிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் வழி ஆதாயம் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி உங்களுக்கு விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சமூக பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி செயல்பாடுகளில்
பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகும். வியாபாரத்தில் எதிர்பாராத திட்டங்கள் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். பெருமை மிகுந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ட்ராபேக்கே இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். பச்சை நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 6, 1 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு, ராசியா நிறம் இளம் பச்சை நிறம். சரிங்களா, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி மகிழ்ச்சியான நாளாகும். அதே மாதிரி அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. தொழில் சார்ந்த ரீதியான எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிலும் இருந்த சுணக்க நிலை கொஞ்சம் விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலையை, அமைதியான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு, ராசியான நிறம் வந்து மஞ்சள் நிறம். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து 4, 7ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் நீல நிறம். ஆதாயகரமான நாளாகவும் ஒத்துழைப்புக்கு நல்கும் நாளாகவும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு சாதகமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை துணைவருடைய உறவுகளில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உறவினர்கள் வழியில். சரிங்களா, அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்கள் வழியில் சந்திப்புகள் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும். புதிய முயற்சிகள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தாயிடம் இருந்த எதிர்பார்த்த சில காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த முயற்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 3, 1ங்கிறது ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.